சயின்ஸ் எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸை நீங்கள் காமனாக பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். டிப் நம்பர் 1, டெஃபனிஷன். எந்த ஒரு பிக் கொஷின் எழுதினாலும் முதல்ல அதோட டெஃபனிஷனை எழுதிருங்க. கொஷினில் சில டைம் கேட்டிருக்க மாட்டாங்க, பட் நீங்கள் எழுதி பழகுங்க, உங்களுக்கு தான் அது போனஸ். டிப் நம்பர் 2, டெஃபனிஷன் எழுதின பிறகு உடனே பேராகிராஃபாக எழுத ஆரம்பிக்காதீங்க. நான் சில கீவேர்ட்ஸ் தரேன், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஏதாவது ஒரு டைட்டில் வச்சு 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் உங்கள் மெயின் ஆன்சருக்கு போங்க. டிப் நம்பர் 3, ஃபிசிக்ஸில் சில டயக்ராமேட்டிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்கும். மறக்காமல் அதோட பிரின்சிபலை ஸ்டார்டிங்லேயே எழுதிருங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு பேப்பரில் நான் எழுதியிருக்க இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் டிப், கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸை எழுதிட்டு அப்படியே விடாமல் அதை திருத்துறவங்களுக்கு தனியாக அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டுங்க. பப்ளிக் எக்ஸாம் டிப்ஸ்க்குன்னு ஸ்பெஷலாக லாங் வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். எவ்வளோ பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் இதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.